நண்பர்களே, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 100 டேஸ் சவாலே இன்னைக்கு 6வது நாள். போட்ட விங்ஸ் ஒர்க் அவுட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இன்னைக்கு ஜிம்ல போட்ட ஒர்க் அவுட்டால நல்லா முட்டை விட்டு தூங்கிட்டேன். இன்னைக்கு காலை கொஞ்சம் லேட்டாகவும் என்ட்டானால இன்னைக்கு காலை சீக்கிரமா கிளம்பிட்டு முட்டையெல்லாம் தின்னுட்டு காலேஜுக்கு ஓட்டேன். கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சேன். பட் ஆனால் கற்றுக்கணும்னு நினச்சி உள்ள வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதுக்கப்புறமும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதான் எல்லாம் தெரிஞ்சு உள்ள இருந்து இறங்கினாலும் உன்னை கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஜிம்மும் இந்த கண்டென்ட் கிரியேஷன். என் கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்லை அன்சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கலாம். நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் இது எனக்கே நான் சொல்லிக்கணும். ஏன் இன்னைக்கான ஒர்க் அவுட் செஷனுக்கு இருக்குமா, இன்னைக்கு வந்து முதுகு பின்னாடி விங்ஸ் நல்லா பொடிச்சுன்னு தெரியறதுக்காக ஸ்டியும் பேக் மஸ்லி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். நம்ம அதுக்காக பொசிஷன்ல ஃப்ரண்ட் ஆர்ம் புல்ல அதே மாதிரி கிரவுண்ட் பொசிஷன்ல இன்னும் கொஞ்சம் லே டவுன் பண்ணி டம்பிள்ஸ் வச்சு ஒரு 10 செட் பேக் மஸ்ல் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு சில ஒர்க் அவுட்லாம் பண்ண. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் வேணா சொல்லுங்க, நான் தனியாக சென்ட் பண்ணுறேன். இல்லை ஒரு மியூசிக் வச்சு அண்ணன் காதல் புறான்னு நினச்சிடாதீங்க. அண்ணன் ஒரு கட்ட பிரம்மச்சாரி, அது பாட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. வேஸ்ட்னா பாட்டு வைங்கிறாரா, இதை கேட்டு மோட்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வச்சிட்டாங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் அதிகம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு கையை பார்த்தா காப்பு காய்ச்சி போயிருந்தது. அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி முட்டை கிரேவி செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டு நானும் பார்த்துட்டு இன்னைக்கு 6ஆம் நாளாவது எண்டிங்.